ஐயோ அப்பா அம்மா ஐயோ அம்மா பெரியவர தாய்க்கு தலைமக தகவலுக்கு இளைய மகளை பெண்ணு கூடன்னு சொல்லுவாங்க. எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தா, அது ஆம்பளை பிள்ளையா கொடுத்தா. ஆனா 2 பேரை பிரிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு தம்பி சாகும் போது அவன் மனசுல என்னென்ன நினைச்சிட்டு வெந்து நொந்து போய் செத்தாப்பா, நொந்து போய் செத்தா. என் பையன் எப்படி செத்தா தெரியுமா? என் பையன் எப்படி செத்தா தெரியுமா? என் பையன் இந்த குடும்பத்துக்காக நாயா பாடுபட்டாடா, நாயா பாடுபட்டா. இந்த வயசான காலத்துல என் பட்ட வேலை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுடா. 10 மாசம் சுமந்து பெற்ற பையனை இந்த வயசான காலத்துல காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அம்மா 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 அப்படின்னு என் முன்னாடியே புடிச்சு குடிச்சிட்டு வருவாடா. அம்மா எந்த நிலையுமே உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொன்னேன். ராஜா, நீங்க 2 பேத்தையும் நான் படிக்க வைக்கும் போது பள்ளியோடம் படிக்கிறதுக்காக நாங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமாடா. அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு சின்னவன் சொல்லுவான், அப்பா அல்ல நல்லா படிக்கிறாரு, அவர் நல்லா படிக்க வைக்கப்பா. நான் கொஞ்சம் அறகுறை தான், நான் எப்படியோ ஒரு பட்டறையில போய் சேர்ந்து உங்களை காப்பாத்துவேன். அல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனா நம்மள எல்லாத்தையும் குடும்பத்தையே காப்பாத்துன்னு சொன்னாப்பா. ஆனா அவன் மட்டும் கை கால் போகாம இருந்திருந்தா இந்த நிலைமைக்கு நாங்க வந்திருக்க மாட்டாப்பா. ஒரு எப்படி இறந்தான் தெரியுமாப்பா? பெற்றவங்களுக்கு ஒருவேளை கஞ்சி ஊத்த முடியலையே, அத மனசுல நினைச்சு வெந்து நொந்து போய் செத்தாப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. இப்படியா விட்ட நிலைக்கு வருவீன்னு தெரிஞ்சிருந்தா நான் விட்டுட்டு போயிருக்க மாட்டேப்பா, போயிருக்க மாட்டேப்பா. 10 மாசம்டா பெற்று வளர்த்து ஆளாக்கி அவ சந்தோஷமா வர நேரத்துல துள்ள துள்ள தூக்கி கொடுத்துட்டு உட்கார்ந்தா இத பாவி. ஐயோ, நான் எதுக்கு இன்னும் உசுரோட இருக்கணும்? எதுக்காக வாழணும்? நான் போய் சேர்ந்தா. ஐயோ அம்மா, நான் இப்ப சொல்றேன், இனிமே உங்களுக்கு பிரிஞ்சுட்டு நான் இருக்க மாட்டேமா, பிரிஞ்சுட்டு இருக்க மாட்டேன். அப்பா உங்களையும் அம்மாவையும் பிரிஞ்சுட்டு நான் இனிமே இருக்க மாட்டேன். அம்மா நீங்க இங்கேயா இருக்க, நான் போய் என் பொண்டாட்டி கூட்டிட்டு உடனே இங்க வரேம்மா, உடனே இங்க வரேன். கேப்பீங்களா? தெருவா போய் பிச்சை எடுத்துக்கூட பொழைச்சிக்கலாம். ஆனா மருமகட்ட பச்சை தண்ணி வாங்கி கூட நம்ம உசுரை காப்பாற்ற கூடாதுங்க, உசுரை காப்பாற்ற கூடாது. பேச்சு கேப்பீங்களா? எனக்கு தெரியணுமாமா, அவங்க முகத்திலே என் மருமக முகத்திலே முழிக்கிறதே பாவல் நினைக்கிறேன், பாவல் நினைக்கிறேன். ஏண்டா நாயகம், உனக்கு நான் ஏதாவது துரோகம் செஞ்சனாடா? உன் சோத்துல என்ன மண்ணலி போட்டனா இல்ல கல்லலி போட்டனா? என்ன ஏண்டா இப்படி பாடா படுத்துற? ஏண்டா 90s கிட்ஸுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? அதுவும் பொய் சொல்லி கல்யாணம் பண்றதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பொண்ணு பார்க்க போனது ஒரு தப்பாடா? தப்புன்னு நான் சொல்லல, பொய் பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணாம். என்னடா ஒரே ஒரு பொய் தானே சொன்னேன், பணக்காரன். அதைத்தானே சொல்றேன், பொய் பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணாம். ஆத்து வர ஒனத்துங்கிற
ஹவுசிங் போர்டு ஒன்றுங்கிற எதோ ஒன்றுங்கிற ரைட்டு வச்சுக்க. கல்யாணம்னா நான் சாதாரண வேலை நினச்சிக்கிட்டியா? சம்பாதிக்கணும்டா. வேலை விட்டுட்டு போவானுக்கு எங்கடா பொண்டாட்டி கல்யாணம் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தலான்னு பாக்குறியா நீங்க? அதுக்கு உனக்கு என்னடா குத்துது இல்லன்னு குடையுதா? எனக்கு குத்தும் இல்ல உனக்கு குடையும் இல்ல. நீ தான் விளையாட்டு வீராங்கண்ணி. என்ன உனக்கு கை முட்டி தேயிற அளவுக்கு முட்டி தேயிற அளவுக்கு கபடி விளையாடுற, ரேகை தேயிற அளவுக்கு கயிறு இழுக்கிற, நீ பாட்டுக்கு சேரணும்னு அங்க பாத்துக்க வேண்டியதானே. அப்புறம் ஏதாவது கல்யாணத்துக்கு ஆசைப்படுற? ஏதோ உனக்கு ஏத்த மாதிரி ஒரு காப்பிடியோ ஒரு அரைப்படியோ ஒரு வத்தலோ ஒரு தொத்தலோ அப்படியே காலத்து ஓடுறதுக்கு விட்டு நீ கல்யாணம் மட்டும் என்ன சாதிக்க? கல்யாணத்துக்கும் கயிறு இழுக்கிறதுக்கும் கபடிக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? அப்படிங்கிறியா நீ? செய்ய மாட்டேங்குது உனக்கு. அப்படிங்கிறியா உனக்கு? முட்டி கபடி விளையாடுறதுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் இருக்கா தெரியல. கயிறு தேயறதுக்கும் கல்யாணத்துக்கும் சம்மதம் இருக்கு. அது உனக்கு தெரியுதா இல்ல எனக்கு தெரியும் பாரு, இவங்களுக்கும் தெரியும். தெரியுமா? சரிடா, நான் அப்படி சொன்னதுல உனக்கு என்ன ஆச்சு? முத்தெல்லாம் குடையில ஐயோ இவளா? யோ இங்க என்ன பண்ற? இவ்வளவு ஒரு தருதல இவ்வளவு உடனே பேசிருக்கே. இவ்வளவு ஒரு கூட்டாளி பின்னாடி உனக்கு வாங்கினா மக்கள் பச்சா பத்தலையா? வரும்போதெல்லாம் அடிச்சுட்டு தானே உடவில்லையே. யாருன்னே எனக்கு தெரியாது. நீ போய் அவனை கூட்டாளிக்கிற யாருன்னே எனக்கு தெரியாது. பசிக்கு டிஃபன் சாப்பிடறான்னு ஒரு 4000 ரூபாய் கொடுப்பேன். நீ ஒரு பிச்சைக்கார பையன், நீ கொடுக்குற காசு அவனுக்கு 4000 ரூபாய். நீங்களே பேசிட்டு இருங்க, நான் சும்மா தான் நின்றுக்கிறேன். நான் கிளம்புறேன். நீ போட முடியும். ஆமா அடிச்சு உதச்சுங்க யாரா? யோ இவ ஒரு தெருநாயா. நான் போறப்ப வரவ வாழாட்டிட்டே இருந்தான். அதான் 4 விதி மிதிச்சேன்னா வாழை சுருட்டிக்கிட்டான். வச்சியா? உன்னை வைக்கிறான் பாரு புள்ள வந்து. சரி சரி சரி, அது கலதா கடந்து போய் பார்த்தேன். நம்ம கல்யாணத்தை பார்த்து வப்பன் செம்மறி பேசலையா? யோ அது நான் எப்படியே பேசுறது? நீ தானே வந்து பேசணும். நான் பேசுறது நல்லா பார்த்துக்கும். நீங்க வந்து பேசியா இந்த தொப்பி வச்சுக்கிட்டு? சரி நான் வப்பங்கிட்ட பேசுறேன். அவனுக்கு ஏதாவது வீக்கெண்ட்ஸ் இருக்குது, தண்ணி அடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, அப்படி இப்படி கறக்காம இருக்கான். யோ ஏதாவது இருந்தா சொல்லு. எங்க அப்படியே அமைக்கிடுறான். நீ வாய மூடு. எங்க அப்பா சொக்க தங்கம். அவர் பாரியா, அவர் ரொம்ப நல்லவர். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரா இருக்கணும், வல்லவரா இருக்கணும், அது போதும் அவருக்கு. என்ன நினைக்கிற? ரொம்ப நல்லவன். நல்லவன் தான் நினைக்கிறேன். ரொம்ப கஞ்சம், ரொம்ப தங்கமானவரு. நான் ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். இதை ஏமாத்திராத. நமக்கு அந்த வேலையா பிடிக்காத. நாளைக்கே சொம்மரங்க பார்த்து உடனே கல்யாணத்தை பரிசம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஐயோ எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. பாரியா இப்ப நம்ம பாட்டு ஆட போறோம். இத்தனை ஆடு சுடுதல் போட்டு வந்தேன் உன்னை உதச்சிருவேன். ஓடி வாழ்ந்து
பழகுவதும் நன்மைதான் நன்மைதான். ஆமா 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 ஆமா. தட்டுப்பாட்டு மீறாமே தட்டுதிட்டாராமே காத்திருத்தம் வேறு கொஞ்ச காலம் தட்டுப்பாட்டு மீறாமே தட்டுதிட்டாராமே காத்திருத்தம் வேறு கொஞ்ச காலம் பிறகு கல்யாணம் ஆகிவிட்டா எது தடை எது தடை தங்க கட்டி என் அழகு சிலைய உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். உனக்காக என்னென்னலாம் செய்ய வேண்டியதா போச்சு பாத்தியா கண்ணு. உனக்கு மட்டும் ஒண்ணு சொல்ற கேட்டுக்க. இந்த சக்கரவர்த்தி வீசின வலையில சிக்காத மீனும் இல்ல படுக்காத பொண்ணுங்களே இல்லடி. என்னுடைய இந்த நிலைமையை பார்த்து கொஞ்சம் கூட ஈவே இருக்கு இல்லாம இப்படி தரக்கிட்ட பேசுறியே. மிருகத்தனமா நடந்துக்கிறேன். எல்லாமே உன் மேல இருக்கிற ஆசைகள் தானே செஞ்ச. இன்னும் சொல்ல போனா நீ வெள்ளப்படவை கட்டிருக்கிறியே இதுக்கு காரணம் யார் தெரியுமா? நான் தாண்டி. புரியல புரியல நான் தாண்டி. புரியல? உன் புருஷன் சேலம் போன பத்தியா அப்ப கார் வயரை புடிங்கிட்டு ஏர்ல பறக்குது. நான் தாண்டி. கூட பார்க்காம பாவத்துக்கு நிறுத்துறே கண்ணைக்கு மாதிரி சாப்பிட்டுட்டே போற. ஓ சாபம் என்னெல்லாம் படிக்காது. கடைசியா சொல்றேன் என் ஆசைக்கு நீ சம்மதிச்சா உன்னால நிம்மதியா வாழ முடியும். இல்ல உன் ஆசை பேரை அனுபவிச்சுட்டு என் தம்பிக்கார போனானே உன் புருஷன் அதே இடத்துக்குள்ள பேக் பண்ணி வேண்டிய. உன்னோட இந்த நேரத்துக்கு பயப்படுறோம் நான் இல்ல. உன் வேலையெல்லாம் என்கிட்ட படிக்காதுடா. நீ நினைக்கிறது கனவுல நடக்காது. நானே பார்க்கிறேன். நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல. இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க சொல்லுங்க. நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன். நீ பாட்டுக்கு மூணு குரல் கொட்டா மாதிரி இருக்கிறேன். நானா? சரி பேசு. அப்ப நீ புறப்பட்டு என் கூட வர. எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு நம்ம போறோம். நீ என் கூட வந்தீங்கன்னா தான் உன் கூட நான் வாழ்க்கை போவேன். வா எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறோம். இங்க பாருங்க என்னால உங்க அப்பா அம்மாக்கு வந்து வடிச்சு கூட்டிட்டு இருக்க முடியாது.
கவிதா மரியாதை பேசுவே. ஆமா, நடந்த அத்தனை விஷயத்துக்கு நீதான் காரணம். என் தம்பி நம்ம வீட்டுக்கு வந்தால அவனுக்கு வயிறார ஒரு வேளை சோறு போட்டிருந்தா, அவன் கையில ஒரு 1000 பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருந்தா அவன் செத்துருப்பானடி. அவன் சாவுக்கு காரணமே நீதாண்டி. நகை வந்துட்டு ஆமாண்டி. இங்க பாருங்க, என்ன பத்தி நீங்க எதுவும் பேச வேண்டாம். இங்க பாருங்க, நீங்க வாழ்ற வாழ்க்கை, போட்டுக்கிற சட்டை, வீட்டுக்கு குடிக்கிறீங்களே தண்ணி, அந்த டம்ளர்ல இருந்து குடிக்கிற மக்கு வரைக்கும் என் அப்பா வாங்கி கொடுத்தது. என் அப்பா மட்டும் அன்னைக்கு காசை கட்டி உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கலாம், இப்படி மடிப்பு கிடையாத சட்டையை போட்டுக்கிட்டு இந்த ஊரெல்லாம் கவர்மெண்ட் வேலையில இருக்க முடியாது. புரியுதா? ஊரு மதிச்சு ரெடி பண்றது. நான் எங்க அப்பா அம்மா மதிக்காம வந்த பாரு, அது ஏன் தப்புடி, ஏன் தப்பு. கல்யாணம் பண்ணிட்ட பாரு, அதுவும் ஏன் தப்பு. இனிமே இந்த உலகமே எங்க அப்பா அம்மா தாண்டி. அதுக்கப்புறம் தான் நீதான். நீ என் கூட வந்தாவா, வராட்டி போடு. நான் இந்த கவர்மெண்ட் வேலை செய்யறேனே, அதுக்கு காரணமே எங்க அப்பா அம்மா தாண்டி. எங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க தெரியுமா? எனக்காக என் தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? எனக்கு தாண்டி தெரியும். உனக்கு என்னடி தெரியும் எங்க குடும்பத்தை பத்தி? பேசுவேன், இதையும் பேசுவேன், இதுக்கு மேலையும் பேச விடு. நீயும் ஒரு தாய் தப்பா பிறந்தது தானே. உன் தம்பி தங்கிச்சுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருந்தா நீ உன் மனசு என்ன பாடுபடும் ஏண்டி? ஏய், என் தம்பி எப்படி என்ன பார்த்தான் தெரியுமா? இங்க பாரு, அவன் ஃப்ரெண்டு கேட்டான். கேட்கும் போது ஏன்னா உங்க அண்ணன் படிக்கிறான், நீ ஏன்னா படிக்கலன்னு கேட்டதுக்கு, எங்க அண்ணன் படிச்சு வேலைக்கு போனா எங்க குடும்பத்தையே காப்பாற்றுவான்னு சொன்னாண்டி. அவனுக்கு அப்படியே மட்டும் நான் செஞ்ச துரோகத்தை பத்தி அடி. நல்ல வாழ்க்கை வாழாம என் தம்பி பாதியிலே போயிட்டாண்டி. என் தம்பி பாதியிலே போயிட்டான். உங்க அம்மாவே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு இருக்க, முதல் அதை போய் பாருங்க. ஐயோ ஐயோ, எங்க அம்மா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் போயிட்டு உன்னோட அப்பா வச்சுக்கிறேன்டி. சுந்தரம் வந்து சொன்னாரு, நம்ம அப்பா அம்மாவுக்கு என்னமாச்சு, என்னப்பாச்சு என்னன்னு தெரியலப்பா. ஏதோ வைரலா இழுத்து பிடிச்சிட்டு சொன்னான். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தேன். டாக்டர் பார்த்துட்டு இருக்காருப்பா. என்ன ஆகுதுன்னு தெரியலப்பா. இந்த அம்மாவோட வயிற்றுல உடலெல்லாம் புண்ணா போச்சு. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டுருந்தா இந்த நிலைமை வந்து மாத்திரை மருந்தால குணப்படுத்த முடியாது. ஆபரேஷன் செஞ்சுதான் ஆகும். எப்படி பார்த்தாலும் ஆபரேஷன் பண்ண 2 இல்லை 3 லட்சமா தான். பணத்தோட வாங்க, நாளைக்கு பேசுவோம். எனக்கு ஆபரேஷன் எது வேண்டாம், வீட்டுக்கு போலாம் வாங்க. அம்மா அம்மா, நீங்க ஆபரேஷன் பண்ணீங்கன்னா உன் உயிருக்கே ஆபத்துமா? ஆமாமா. அம்மா நான் சொல்றது கேளுமா. இல்லப்பா, அதுக்கு இல்ல ராஜா. அவ்வளவு படத்துக்கு நாங்க எங்க போறோம், யார் கொடுப்பா? அம்மா நீ கவலைப்படாம இருக்குமா, நான் போய் பணத்தோட வரமா? அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா நீ அம்மாவை பத்திரமா பாத்துப்பா. நான் பணத்தோட வரப்பா, நான் பணத்தோட வரேன். என்னால என் நகையை கழட்டி கொடுக்க முடியாது. அப்படி சொல்லாத கவிதா. என் தேவித்தோட உயிரே உன் கையில் தான் கவிதா இருக்குது. தயவு செஞ்சு இந்த நகையை கழிச்சு கொடு கவிதா. ஆனா ஏங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப இருக்கிற கஷ்டத்துல நம்ம நகையெல்லாம் கழட்டி கொண்டு போய் அடமானம் வச்சு அவங்களை காப்பாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பொழைக்காம போயிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு தான் நஷ்டம். வயசான காலத்துல அவங்களாம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்னப்பா? என்னடி சொன்னா? அவங்க இருந்தா என்ன, செத்தா என்ன? பேசுவடி பேசுவ, ஏன் பேச மாட்டேன்? உன் பேச்சை கேட்டுக்கிட்டு எங்க அப்பா அம்மாவெல்லாம் நான் தனியா விட்டுட்டு உன் கூட வந்த மாதிரி. இதனால நீ இதையும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேச விடு. என் அம்மாவுக்கு உதவாத இந்த நகையும் வேணாம், இந்த நகையை போட்டு நீயும் வேணும். நீ எனக்கு கொண்டாட்டீங்களா? முத்துசாமி வாங்க.
இங்க பாரு முத்துசாமி, நான் சொன்ன வயலுக்கு மேல 10 நாள் ஆகி போச்சு. ஆனா இன்னும் பணம் கைக்கு வரலையே. இப்படியே விட்டா நான் கடைக்காரனா நடுவில் தெருவில் போய் நிற்க மாட்டேது. தப்புதான் தம்பி, தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. என் பெரிய பையன் இன்னைக்கு எப்படியோ வந்துருவான். எப்படியாவது பணத்தை புரட்டி உங்களுக்கு கொடுத்துறேன் தம்பி, கொடுத்துட்றேன். போதும் முத்துசாமி, போதும். இதுக்கு மேலேயும் உன் பேச்சை கேட்டு என்னால ஏமாந்து போக முடியாது முத்துசாமி, என்னால ஏமாந்து போக முடியாது. உன் வீட்டை காலி பண்ணி தவிர வேற வழியே எனக்கு தெரியல முத்துசாமி. ஏமா நிக்கிறீங்க? உள்ள போய் அண்டா குண்டா எல்லாத்தையும். தம்பி தம்பி தம்பி, ஒரு நாள் பொறுங்க தம்பி. என் பையன் வரட்டும், பையன் வரட்டும் தம்பி, என் பையன் வரட்டும் தம்பி. லட்சுமி போலாம். பாத்தியா லட்சுமி, 2 பிள்ளைங்களை பெற்று நம்மள இந்த மாதிரி கோயில்ல உட்கார வச்சுட்டாங்க. பாத்தியா லட்சுமி, நம்மள அனாதையாக்கிட்டானு லட்சுமி, அனாதையாக்கிட்டானுங்க. யாருக்கு எந்த தெரியல. ஆண்டவன் நல்லவங்கள தாமா சோதிப்பா, என்னமா பண்றது. அப்பா, நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறேன். வரஜா ஏந்திரிப்பா, ஏப்பா நான் ஒருத்தருக்கு இல்ல, நீங்க ஏப்பா அண்ணாது மாதிரி இங்க வந்து உட்காந்து தம்பி போனா இல்லம்மா, நான் இருக்கிறேன் இல்லம்மா, நீங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம் இல்லம்மா, ஏமா இப்படி கோயில் வந்து உட்காந்துருக்கிறீங்க? இல்லப்பா, நாங்க அங்க வரல, நாங்க எங்கேயாவது போயிடும். ஏப்பா, அம்மாட்ட நீ பேசிட்டு இருப்பா, நான் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன். அம்மா ராஜா, ஏமா அப்பாதான் உன்னை கூப்பிட்டால நீ விட்டு வரலாமாம்மா, ஏமா இப்படி வந்து என்னாலே விடுறீங்க? யாருக்குமே பாரமா இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டப்பா, நீயாவது சந்தோஷமா இருக்கணும் நாங்க வந்துட்டோம். இப்படி சொல்லாதம்மா, உன்னை விட்டு நான் மட்டும் இப்படிமா சந்தோஷமா இருப்பேன். சுமந்து பட்டப்பாடும் மறந்து பிள்ளை செல்வம் பிறக்க பள்ளி கையில் எடுக்க தாயும் நீயே தவமிருந்தாயே வாடுறம்மா பிள்ளையே வாட்டுவரோ என்னை நீ அம்மா எந்த நாருயிரே நானும் நீயும்
லட்சுமி லட்சுமி என்ன பண்ற? அப்பா சாப்பிட்டீங்களாப்பா? அம்மா சாப்பிட்டுதாப்பா? இங்கப்பா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுப்பா. இப்படியே தான் திரிகிட்டு இருக்கோம். சரிப்பா. அம்மா பார்த்துட்டு நீ இங்கேயே இருப்பா. நான் போய் சாப்பாடு எப்படியா வாங்கிட்டு வந்துடுறப்பா. தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்கப்பா. அம்மா நீங்க இங்கேயே இருங்க. நான் போயிட்டு சாப்பாடு எப்படியா வாங்கிட்டு வந்துடுறேம்மா. இங்கேயே இருங்கப்பா. சரிப்பா. நான் வரேன். சரிப்பா. என்னங்க நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறீங்களா? சொல்லுமா, உன் பேச்சு என்னைக்குமா நான் தட்டியிருக்கேன். என்னைக்குமே பெத்தவங்க பிள்ளைகளுக்கு பாரமா இருக்க கூடாதுங்க. ஆமாமா. நம்ம பையன் வர கஷ்டம் பார்க்க கூடாது. நம்ம பையன் நாம பெத்த பையன்தான். ஆனா மருமக நம்ம ரத்தம் இல்லைங்க. ஆமா லட்சுமி. நம்மளை கூட்டிட்டு போனா நம்ம மருமக வாங்கன்னு சொன்னா பரவாயில்ல. இந்த சரியான எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு கூட சண்டை வரும். அவங்களுக்கு நம்ம பாரமா இருக்க கூடாதுங்க. நம்மளுக்கு வயசாயிருச்சு, நம்ம போய் சேர்ந்துடலாம். அவங்க வாழ வேண்டியவங்க வாழட்டுங்க. நல்லா இருக்குமா? வாங்க நம்ம போயிடலாம். இங்க இருந்தா நம்ம பையன் நம்மளை கூட்டிட்டு போயிடுவோம். வா லட்சுமி, மெதுவா வா போலாம். எங்கடா போயிட்ட இந்த முத்துசாமி? அவன் பையன் ராஜா வந்ததும் பணத்தை வாங்கி தரனா? நான் வேற அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஊட்ட காலி பண்ணி விட்டேன். பத்திரத்தை வேற இங்கே விட்டு போயிட்டேன். எப்பதான் பணத்தை வாங்குறது? என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சு அவங்க நடு தெருல போய் பிச்சை தான் எடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்னடா ஆச்சு உனக்கு? அந்த கதையை ஏன்டா கேக்குற? என் கூட ஒரு தருதல நாய் ஒண்ணு சுத்திட்டு இருந்தான்ல, அவனை நினைச்சாலும் எனக்கு அடி உழுவுது, அவன் பத்தி பேசினாலே எனக்கு உத உழுவுது. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலடா. ஏய் மிஸ், சரக்கடிக்கலாமாடா? காசு என்ன மாதிரி ஒரு கூட்டாளி இருக்கான்னு சொல்றான். அவனா ஒண்ணு இந்த பாடப்படுத்துறான். இவனை இப்படியா சும்மா விடக்கூடாது. இவனை இப்படியா விட்டீங்கன்னா இவனை ஒரு வேலை பண்ணிடுவான். கூட இருந்தா அவனை குழி பறிச்சுட்டு இருக்கான். தனியா போனா தகராறு ஆயிடும். தண்ணியோட போனா தான்டா வரலாறு. ஆனா தண்ணி அடிக்கலாம். ஆனா ஒண்ணு 10 நிமிஷம் கிடையாது. அப்புறம் எந்த தைரியத்தோட எவ்வளவு பெரிய வசனம் பேசுன? சரி விடு, நீ நான் பாத்துக்கிறேன். நமக்குன்னு ஒரு இளிச்சமாயம் வராமையா போயிட போறான். வருவான். அண்ணா எங்க இருக்கீங்க? அண்ணா எங்கெல்லாம் உங்களை தேடினே, கடைசியில பார்த்தா கும்பிட போனதையும் குறுக்கால வந்த மாதிரி இருக்கு. அண்ணா ஏ சுரட்டையா, ஏன்டா இவ்வளவு பதட்டமா ஓடியாரா? என்ன ஒருத்தன் ஒரு களவாணி பையன் உன் தம்பி மேல கை வச்சிட்டானே, வந்து என்னன்னு கேளுங்க. என் தம்பி மேல கை வச்சானா? எவன்டா அது? அவன் நம்பர் கொடு கொடு. ஏன்தானா? அப்படியா? நான் பேசிக்கிறோடு. ஹலோ, யாரா என் தம்பி மேல கைய வச்சது? எந்த நாயிடா இப்படி பண்ணது? சரி சரி சொல்றியா, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்றன்னா, போய் ஒரு 2 புல்லு, 2 வாட்டர் பாட்டில், 2 டம்ளர், சைடிஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடியா பாக்கலாம். ஏய் விசு, பாத்தியா நமக்குன்னு ஒருத்தன் கிடைப்பான்னு? கிடைச்சான் பாடுறா. அதான்டா நானு. ஓடியா 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 ஓடியா. 2 புல்லு, 2 டம்ளர், சைடிஸ். அச்சு பிசுறாம வாங்கி வந்துருக்கியா என் பங்கம்? என்னனாலும் அவனை மட்டும் சும்மா விடக்கூடாதுண்ணா. சரிண்ணா, வரட்டாண்ணா. உனக்கு எனக்கா? டேய் சும்மா ஒரு பேசி தாண்டா கேட்டேன். ஒரிஜினலா பார்த்தேன், சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? சரி சொல்றியா, நம்ம பையன்டா அவன். எங்க எவன் தூக்கி போட்டதை எடுத்துட்டு வரானே தெரியல. பாதிக்கான
என்னது ஏடா ஒன்ன குடிச்சுட்டு போதுங்கிற நான் கண்ணடிக்கிறது எங்க அப்பாவுக்கும் தெரியாது எங்க அக்காவுக்கும் தெரியாது. ஏ விசு, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ தப்பா நினைச்ச கூடாது. உனக்கு உங்க அக்கா இருக்கிறாள், அவளுக்கும் என் கூட்டாளிக்கிறான்ல அவனுக்கும் ஒரே கசமுசாடா. எங்க அக்கா பத்தி தப்பா சொல்றியா? உனக்கே தெரியும் நான் சரக்கு அடிச்சாதான் உண்மை பேசுவேன்னு. புரிஞ்சுக்கடா விசு. அப்பா சரிடா விசு, நீ போற வேகத்தை பார்த்தா உங்க அப்பா வந்துட்டாரு. வாயா. உனக்கடா என் கூட வேலை ஒண்ணு இல்லப்பா. நீங்க வந்துட்டீங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களதான் பார்க்க நேரம் வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். சரி, நேரம் நீங்களே இங்க வந்துட்டீங்க. என்ன விஷயம் சொல்ல? அது வந்துங்க ஐயா, என் கூட்டாளிக்கிறான் இல்லையா, அவனுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஒரே கச்சமுச்சாங்க ஐயா. அதாவது காவலிக்கிறாங்க ஐயா. என்ன சொல்ற? தமிழையா சொன்னேன். என்ன திரும்பவுமா? போதியா போய் தம்பி, நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்ததா உன்னை வந்து கச்சேரி வச்சுக்கிறான். ஓ கச்சேரி தானே, நைட்டு வந்த வேலை முடிஞ்சது. நம்ம பொண்ணு மேல நம்ம பொண்ணு எதுவும் போய் கேட்க முடியாது. கேட்டா எதை நினைச்சுக்கோ. சரி, எவனாவது ஒரு நல்ல பையனா பார்த்து நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ற வேலையை முன்னாவதுல பார்க்கணும். மலைக்கூட்டு வேலை வந்துடாதையா, இன்னமும் எடுத்து போட்டுருந்தா. நீ பாரு, கூடு கூடு. ஐயா, வீட்டுல யாரா இருக்கீங்களா? யாரு யாரு வேணும்? நான் தாங்க வந்திருக்கேன். வணக்கம். வா வா நாயம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். அந்த விஷயம் என்ன? என்ன வாங்கிட்ட எதுக்கு வருவா? சொத்து சோத்துக்காக வருவேன். இதான் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அடுத்த வேலையை பார்க்கலான்னு தான். சரி, சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். எவ்வளவு நாளா ஓட்ட நிறைய நடக்கிறேன். ஏதாவது பேசுறியா? அன்னைக்கே சொன்னேன் பொண்ணு மாதிரி இருந்தா போதுன்னு. இன்னும் கேட்க மாட்டேங்கிற. சரி தம்பி, என் பொண்ணு மாதிரி இருந்தா போதும்ல? போதும் போதும் போதும். உனக்கு காடு கடை இருக்குதா? வீடு வாசல் இருக்குதா? பணம் காசு இருக்குதா? கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எவ்வளவு இருந்தா தான் கொடுப்பியா? அப்படியே இல்ல, இருந்தாலும் பொண்ணு அதுக்கு தகுந்த மாதிரி பாக்கணும்ல. சரி, நீ கேக்குற நான் சொல்றேன். 4 ஏக்கர் நஞ்சா. 4 ஏக்கர் நஞ்சா. 3 ஏக்கர் புஞ்சா. 3 ஏக்கர் புஞ்சா. ஒரு வீடு. ஒரு வீடு. கொஞ்சோண்டு பணம் அங்க எங்க இருக்குது? கொஞ்சோண்டு தான் இருக்குதா? சரி, இவ்வளவுதான். இதுக்கு போதும் அவனுக்கு. இதுக்கு தான் அந்த பொண்ணை பார்த்து கொடுத்தீங்கன்னா போதும். சரி தம்பி, எனக்கு சந்தோஷம். எதுக்கு? நீ சொன்னதுக்கு சந்தோஷம். வாங்கிக்கலாம்னு பாக்குறேன். இல்ல இல்ல இல்ல, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. சொன்னா தப்பா எதுவும் நினைக்க மாட்டேன்னா? காசு காசு கேட்க மாட்டியா? சொன்னா நீ தப்பா நினைக்க மாட்டேன்னா? கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. நான் ஒரு நல்ல பையனா நான் தேடிட்டு இருக்கிறேன் இவ்வளவு நாளா. என்ன பார்த்தா தெரியலையா? இப்ப உன்னை பார்த்தாலும் இப்ப என் கண்ணுக்கு நல்ல பையனா தெரியறா. இப்பதான் தெரியுத. ஆமா, சரி. அதான் என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எப்படி சம்மதமா? அப்ப சொல்லுங்க, எல்லாத்தையும் என் தலையில போடுவேன். அப்படியே இல்ல, என் பொண்ணு தங்க பொண்ணு பார்த்தாலும் அப்படியே கிளி மாதிரி லஞ்சுக்கு மீன் அப்படியே செஞ்சு வச்ச சில மாதிரி இருக்கும். செஞ்சா தானே சொல்ல, இல்லன்னா சொல்ல. என்ன போலவே கலர் கலரா அப்படியே அழகா லட்சணமா லட்டு மாதிரி இருக்கும்.
போனா போட்டு தோல் சாப்பாடு கட்டிக்கிறேன். எனக்கு சம்மதமா இருக்குது. அவன் பொண்ணுக்கு பிடிக்கணுமே. சரி கொஞ்சம் தண்ணி தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுக்குறோம். ஏமா தங்க முத்தழக கம்முன்னு இருப்பா. ஏமா என்னமா வச்ச கண்ணு வைக்காம பாத்திருக்க? அழகு பாத்துருக்கீங்களா? இன்னும் இப்படி பாத்துட்டு இருக்கிற? நின்ன பண்ண அந்த தம்பியை தெரியுமா? ஐயோ அப்பா, என்ன வார்த்தை இது? வாயில ஏதாச்சும் சேர்க்கறது? நான் இவரை பார்த்ததே இல்லை, இப்பதான் பாக்குறேன். முன்னையும் தெரியும் பின்னாடியும் தெரியும். ஆமா, இவர் சுடுதரெல்லாம் போடுவாரு. அம்மா அப்பா வாயில முடிப்பாரு. இந்த தம்பிதான் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. பிடிச்சது நான் பார்த்து சொல்லு சாமி. நல்லா பார்த்து சொல்லு. இதே வரையும் பாரு, மேலேயும் பாரு. அப்பா கலர் கம்மியா இருக்கு. நம்ம கலரோட கம்மி தான். கருவட்ட கருவாய் போப்போ சரியா பெரியா, போப்போ சரியா. சரிப்பா, நீங்க உள்ள போங்க. நான் மாப்பிள்ளைட்ட கச்சுக்கு புச்சுக்கு பேசுற போங்க. நீ விட மாட்டியே. ஏப்பா தம்பி, என் பொண்ணு சமாதி சொல்லி பிடிச்ச பொண்ணுலாம் அம்மா சொல்லி பிடிச்ச. அந்த பொண்ணுகிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுறேன், நீ அப்படி ஓரங்கட்டு நில்லு. சரி 2 நிமிஷம் தான், 10 நிமிஷம் கூட பேச. நாள் நல்லா இருக்க, நாளைக்கே கல்யாணத்தை வச்சிடலாம். சரிதா? போய் ஐரேட் போன் பண்ணி சொல்லி விடு. சீக்கிரம் போய் குழந்தை இவர சரியான புரோக்கர். சரியா நாள் வைப்பேன், லேசிட்டாலும் நினைக்காத. ஐயோ எப்படியோ எங்க அப்பா மனச மாத்தி அவர் வாயில கட்டிக்க சொல்லி வச்சுட்டியே. அவன் ஒரு துப்புக்கு, அவனை ஏமாத்துறது ஒரு பெரிய வேலையா? நான் எப்படியாம இடத்துல இருக்கேன். என்ன சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டியா? நினைச்சதை சாதிக்கிறவன். ஏன் தெரியுமா? என் தலைவன் புல்லா போட்ட ஒரு நாட்டையே ஆண்டார். அவர் ரூட்ல போறவன் நான் எப்படி இருப்பேன்? ஒரு ஆளா எனக்கு எனக்கு ஒரு ஆளு. வாய மூற சொம்பு வாயா. நீ குலா போடுவியோ எனக்கு போடுவியோ. எப்ப கல்யாணம் சொல்லிவிட்டல? என்ன இப்பவே கல்யாணம், இந்தியா கல்யாணம். என்ன தெரியுமா? இனிமே என்ன பண்ண போற? சுடுதரை மட்டும் போடுங்க. சொல்லியா அங்க இங்க பேபே முடிச்சு சங்கராசு மாலை கொடு. இங்க இருக்கேன் அப்பா, புரோக்கர் அப்பா. எல்லாத்தையும் கல்யாணம் ஓடி போயிடுவாரு, என் கல்யாணத்துக்கு வரமாட்டாரு. அவன் சும்மா தொலைச்சிட்டு போயிட்டான். நீ போட்டுக்க, நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு போலாம். அப்பா எங்களை மன்னிச்சிருங்க, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்லி போயிட்டு புள்ள பத்திரம் போட ஒரு அப்பா. நீங்க போய் மண்டையெல்லாம் பேரு எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ போ, வாப்பா போலாம். நாதிர உங்களை இங்கதானே விட்டுட்டு போனா, எங்கப்பா என்ன விட்டுட்டு போனீங்க? ஐயோ சோறு வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ளேயே இப்படி என்னை தவி கூட்டிட்டு போயிட்டீங்களாம்மா. எங்கப்பா போனீங்க? ஐயோ அப்பா அம்மா, எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு போங்கன்னு தானே சொன்னேன். இப்போ என்னை அனாதாக்கிட்டு விட்டுட்டு போயிட்டீங்களாம்மா. எங்க போனீங்கம்மா? எங்கப்பா போனீங்க? நான் எங்கன்னு போய் தேடுவேன்? ஐயோ அம்மா, எங்க நான் போய் தேடுவேன்னு தெரியலையே. மெதுவா கருமா. என்னங்க என்னால வலி தாங்க முடியலைங்க, நான் செத்து போயிடுவேன் போல இருக்கு. லட்சுமி அப்படி சொல்லாதம்மா, அப்படியே மெதுவாக நடந்து வாமா. நம்ம இப்படியே ஆஸ்பத்திரிக்கு போய் இவனை எப்படியாவது நான் காப்பாத்திடுறேம்மா. இல்லைங்க, என்னால வலி தாங்க முடியல. ஏங்க உட்காருங்க. இங்க பாருங்க, நான் செத்து போயிட்டா. நீங்க பெரிய வீட்டுக்கு போயிடுங்க, அவங்கள நல்லா பாத்துப்பா. ஐயோ லட்சுமி, நான் யாரடி எங்க லட்சுமி போறது? பெரியவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், நம்மளெல்லாம் வாழ வைப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா
அவன் பொண்டாட்டியோட தனி கொடுத்துன போயிட்டான். சின்னவனாவது நம்மள வாழ வைப்பான்னு நினைச்சோம், அவனும் உயிரை விட்டுட்டு போயிட்டான். நீயே என்ன அனாதையா விட்டு போயிடா, நான் எங்கம்மா போவேன், நான் எங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணத்துக்கு அப்புறம் பூவோடும் பொட்டோடும் சுமங்கலியா சாகணும்னு ஆசைப்படுவா, வரமும் கேட்பா. ஆனா அந்த வரத்தை, அந்த பாக்கியத்தை அந்த கடவுளை கேட்காம எனக்கு கொடுத்துட்டா. நான் என் பெரிய பையனை பார்க்கணும். அவனை பார்த்து அவனை லட்சுமி லட்சுமி கொஞ்சம் பெருமா மெதுவா அப்படியே நடந்து வாமா. ஹாஸ்பிட்டல் போய் உனக்கு எப்படி உயிரை கொடுத்தா நான் காப்பாத்து லட்சுமி, உயிரை கொடுத்தா காப்பாத்து லட்சுமி. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. தண்ணி கேளுங்க, தண்ணி. தண்ணி கேளு, தண்ணி கேளு. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை மணந்தது நான் சபையில் புகழும் வளர்ந்ததடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய், அதில் என் விம்மல் தனியுமடி. ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன. ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன. வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார். உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை அன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ.
அம்மா இருலட்சுமி தண்ணி கொண்டாரு. இந்தாம்மா இந்த லட்சுமி மெதுவா குடிமா. ஐயோ லட்சுமி, என்னை அழகா விட்டுட்டு போயிட்டேன் லட்சுமி. நீ போயிட்ட அந்த உலகத்துல யார் லட்சுமி இருக்கிறா? உன்னை நம்பி என்னை அழகா விட்டு போயிட்டியே. என்ன பழனி ஐயா, ரோட்ல யாரோ குடிச்சு விட்டு போறது மாதிரி தெரியுது, யாருன்னு பாரு. ஆமாங்க ஐயா. என்னப்பா ஐயா, இறந்து கிடக்குறாங்க ஐயா. இறந்து போயிட்டாங்களா? ஆமாங்க ஐயா. என்னப்பா இந்த காலத்துல இப்படி விழுது? சரி, இவங்க என்ன ஊர்னு தெரியல, ஏதாவது எழுதிக்கிட்டே வச்சிருக்காங்க பாருமா. பேப்பர்ல வச்சுக்கிறியா? ஓ, லெட்டர் எழுதி வச்சுக்காங்களா? யாரா இருப்பாங்க இவங்க? நம்ம ஊரும் இல்ல, வெளியூர் மாதிரி தெரியுது. அன்பார்ந்த இந்த லெட்டர் படிக்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எங்களுடைய முதல் வணக்கம். நாங்க 2 பேரும் அனாதைங்க, எங்களுக்கு பிள்ளைங்க குட்டிங்க எல்லாம் யாரும் இல்லை. அதனால இந்த லெட்டர் படிக்கிறவங்க உங்களை பெத்த அப்பா அம்மாவும் நினைச்சு எங்களை கடைசி ஈமச்சடங்கு முடிச்சிருங்க. அதுக்கு உண்டான காசை நாங்க கொஞ்சம் வச்சிருக்கிறோம். அதனால தயவு செய்து நீங்க இந்த லெட்டர் படிக்கிறவங்க யாரா இருந்தாலும் எங்களை அடக்கம் பண்ணிடுங்க. இப்படிக்கு முத்துசாமி, லட்சுமி. ஏப்பா பழனி, ஐயா, இந்த லெட்டர் படிக்கும்போது என் ஏற்கொலையே நடுக்குதுப்பா. யாரா இருக்கும் இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை? சரி, நம்ம ஊர்ல 2 பேர்த்த கூட்டிட்டு போயிட்டு சரிங்க, நான் கொஞ்சம் காசு தரேன். சரிங்க, அதையும் வச்சு இவங்களை இந்த ஈமச்சடங்கு கரெக்டா பண்ணிட்டு வந்திருக்கோம். சரிங்க, சரிங்க. ஐயா, பழனி, ஐயா சொல்லுங்க. நம்ம நாளைக்கு மினிஸ்டர்லாம் வராங்க. ஆமாங்கய்யா. இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் பள்ளமேடா கிடக்குது. சரிங்க. அதெல்லாம் சரி பண்ற வேலை இருக்கு. சரிங்கய்யா. சரியா பண்றியா? சரிங்கய்யா. சரி. யார் ஐயா? எங்க அப்பா அம்மா பாத்தீங்களா? இல்லையா? பாத்தீங்களாப்பா எங்க அப்பா அம்மா? யார் உங்க அப்பா அம்மா? ரோட்ல 1000 பேர் வராங்க போறாங்க. யார் அப்பா அம்மா? இந்த செல் இருக்காங்களே, படத்துல இருக்காங்களே, அவங்கதான் எங்க அப்பா அம்மா. ஐயா, ஐயா, நம்ம அனாதன்னு சொல்லி ஒரு பணத்தை இறைச்சுமே, அவங்கதான் அவங்க. யாரு அந்த அனாதையா? இடியா கையா, அவர் யாருன்னு தெரியுமா? இந்த ஊரோட விவோ. அவர் மேலே கை வைக்கிறாங்க. ஏயா, அனாதைன்னு எழுதிருந்தா அனாதைன்னு சொல்லாம வேற எதையா சொல்றது? ஐயா, எங்க அப்பா அம்மா தான் அவங்க. எங்க அப்பா அம்மா தான் அவங்க. அப்பா அம்மா அனாதை இல்லையா? ஏயா, அம்மா அப்பா அம்மாங்கிற நீ என்ன ஊரு, என்ன பண்ணிட்டு இருக்கிற? எங்க அப்பா அம்மா என்ன படிச்சு வேலை வாங்கி கொடுத்தாங்க. சரி. நான் வேலை விஷயமா வெளியில இருந்ததுனால சரி எங்க அப்பா அம்மா பார்க்க முடியல. கஷ்ட சூழ்நிலைனால அவங்க இப்படி ஆயிட்டாங்க. சரி. இப்பதான் தெரியுது எங்க அப்பா அம்மா இங்க வந்து இருந்திருக்காங்க. என்ன வேலை பாத்தீங்க? நான் வாத்தியாரா இருந்தீங்க. வாத்தியார்? ஏயா, உயிரோடு இருக்கும் போது அப்பா அம்மா பார்க்க மாட்டீங்க. நீ எல்லாம் வாத்தியார் வேலைக்கு படிச்சு என்னையா பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அப்பா அம்மா கஞ்சூத்து தெரியாதா? அனாதைய விட்டு ரோட்ல சாகுற நிலைமைக்கு உருவாக்கிட்டல. நீ எல்லாம் மனுஷனாயா? இல்ல மனுஷனான்னு கேட்கிற?
ஏயா நீ வாத்தியார் சொல்லி பாட சொல்லி கொடுத்தா எந்த பிள்ளைங்க உருப்பிடும்? எத்தவங்க உயிரோடு இருக்கும் போது கவனிக்காத நீலாம் ஒரு மனுஷனாயா? சட்டை பிடிக்கிற சட்டை போ போ. நேத்தே அனாதை பொண்ணு எரிச்சாச்சு. போய் சுருக்கட்டுல சாமான் கிடப்பாங்க, போய் அள்ளிட்டு அழுக போய். ஐயோ அப்பா எரிச்சிட்டீங்களா? அப்பா எரிச்சிட்டீங்களா? தண்ணி இல்லாம பாலும் சொரும் ஊட்டி வளர்த்த அம்மா
தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மாவோம். தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா. தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா. எங்க அம்மாவை நான் கொல்லல. எங்க அம்மாவை நான் நீ யாரு? எங்க அம்மாவை நான் கொல்லல. எங்க அம்மாவை நான் கொல்லல. எங்க அம்மாவை நான் கொல்லல. ஐயோ ஐயோ ஐயோ, எங்க அம்மாவை நான் கொல்லல. 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 கொல்லல கொல்லல. குடும்பத்தை ஒன்றும் இல்லாம பண்ணிட்டேன்னு ஒரு பாவம் அறியாம ஏதோ உங்களை அறியாம நான் எப்படி சொல்லிட்டேங்க. இந்த நாடகத்தை இதுவரையிலும் அமைதியாக பார்த்த பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இப்பொழுது இந்த ராஜாவுக்கும் கவிதாவுக்கும் ஏற்பட்ட நிலை எந்த ஒரு மனிதனுக்கும் வரக்கூடாது என்றால், தன் வீட்டுக்கு வாய்த்த மாமனார் மாமியாரை தன் பெற்றோர்களை போல பாவித்து மருமகளாக வருகின்ற அத்தனை பெண்மணிகளும் பார்த்து கொண்டால் எந்த ஒரு குடும்பத்திலும் குழப்பம் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். அதே போல மருமகளாக வருகின்ற ஆண்மகனும் தனக்கு வைந்த மாமனார் மாமியாரை தன்னுடைய பெற்றோர்கள் போல நினைத்து அவர்களும் பார்த்து கொண்டால், வாழ்க்கையை அனுசரித்து நடந்து கொண்டால், இது ஒரு இக்கட்டான நிலை இவர்களை போல அவல நிலை ஏற்படாது. தன் தாய் தந்தை உயிரோடு இருக்கின்ற பொழுது கவனிக்காத நீங்கள் இறந்து பின்னாடி காக்காய்க்கு சோறு வைத்து கரியின் சோறு வைத்து படைத்து எந்த ஒரு பயனும் அல்ல. நீங்கள் கடவுளை எந்த கடவுளை வேணாலும் நீங்கள் கும்பிடலாம். அதாவது பழனிமலை முருகனுக்கு போகலாம், ஏழுமலை திருப்பதிக்கு போகலாம், ஐயப்பனுக்கு ஒரு மாலை போட்டு போகலாம், அல்லாவை கும்பிடலாம், ஏன் இயேசுநாதரை கூட கும்பிடலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் கண்ட முதல் தெய்வம் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை மட்டும்தான். அதை மனதில் வைத்துக் கொண்டு அனைத்து மக்களும் தன்னுடைய பெற்றோர்களை சரிவரை உயிரோடு இருக்கும்போது பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்படிக்கு இந்த அண்ணா நாடக மன்றத்தானிய 14வது படைப்பாக நான் கண்ட தெய்வம் இந்த நாடகம் நடைபெற்றது. அமைதியாக பார்த்த மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம். அண்ணா நாடக மன்றத்திற்கு நான் கண்ட தெய்வம் என்ற சமூக நாடகம் நடத்த தில்லைநகர் பிரித்தனக்காரர்கள்
மற்றும் பொதுமக்கள் மிகுந்த ஆதரவு அளித்து எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த நாடகத்தை நடத்த வாய்ப்பளித்த உங்களுக்கு எல்லாம் பொற்பாதங்கள் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நான் பார்த்த சாமி நாடகத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் இந்த நாடகத்தை சிறப்பாக மேடை நிர்வாகம் அமைத்த தேவன் சக்தி அவர்களுக்கும் மியூசிக் செய்த அண்ணா டேவிட் அவர்களுக்கும் துணை நடிகைகளாக எங்களில் ஒருவராக இந்த குடும்பத்தில் ஒருவராக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மிகுந்த நடிப்பை மகிழ்ச்சியாக நடித்த அத்தனை பெண்மணிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு உதவி புரிந்த டிஎன் ஜிந்தா முருகவேல் கல்பூர் இயக்குனர் அவர்களுக்கும் ஜெயம் ரவி தங்கராஜ் அவர்களுக்கும் சக்திவேல் அவர்களுக்கும் வீரமணி அவர்களுக்கும் மற்றும் தம்பி மனோஜ் எங்களுடன் நடித்த மனோஜ் அவர்களுக்கும் மேலும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை நடக்க எங்களுக்கு உதவி புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அண்ணா நாடக மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் வருவோம் புதிய யுகமாக. நன்றி 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 நன்றி.